மாத்திட்டாரு அப்படின்னு அழுதாங்க. மூத்த பொண்ணு நம்பலை. மனோஜ் பாரதிராஜாவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண் ரொம்பவே உருக்கமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இயக்குனர் பாரதிராஜாவின் ஒரே மகனான மனோஜ் பாரதிராஜா உடல்நிலை காரணமாக திடீரென காலமானார். இந்த செய்தி சினிமா துறையினரை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்துச்சு. மேலும் மனோஜ் பாரதிராஜாவின் வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்கார பெண் ஒருத்தவங்க அவங்களுடைய குடும்பத்தினருடைய பற்றி சில தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. யாரும் எதிர்பாராத சூழ்நிலையில் தமிழ் சினிமா ரசிகர்களையும் பிரபலங்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது என்னதுன்னா மனோஜ் பாரதிராஜா அவர்களினுடைய இழப்பு. அதுவும் அந்த செய்தி வந்தபோது எல்லாருக்குமே இது உண்மையாக இருக்காது, வதந்தியாக தான் இருக்கும், உண்மையாக மட்டும் இருந்துவிடக்கூடாதுன்னு பதறி ரொம்பவே பதட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அந்த செய்தி உண்மையாயிடுச்சு. ஆமாம், இயக்குனர் மற்றும் நடிகராக பிரபலமான மனோஜ் பாரதிராஜாவின் இறப்பு அனைவரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. பொதுவாக சினிமாவில் பல பிரபலங்களின் வாரிசுகள் பிரபலங்கள் போல வெற்றியடைய முடியாத சூழ்நிலை இருக்குது. என்னதான் திறமையும் அதுக்கேற்ற மாதிரி உழைப்பும் இருந்தாலும் கூட வெற்றி அப்படின்றது ஒரு எட்டா கனியாக தான் இருந்து வந்துட்டுருக்கு. பலர் உதாரணமாக இந்த வரிசையில் இருக்காங்க. தமிழ் சினிமா உலகில் பெரும் புரட்சி செய்த பாரதிராஜாவின் மகனுக்கும் அதே நிலைமை ஏற்பட்டது தான் அதை கொடுமையினுடைய உச்சம்னு சொல்லணும். தமிழ் சினிமாவில் பல புதுமுக நடிகர்களை அறிமுகப்படுத்திய பெருமை பாரதிராஜாவையே சேரும். அவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க. அதில் மகன் இயக்குனர் ஆகணும்னு ஆரம்பத்தில் இருந்தே முயற்சி செய்திருந்தாலும் தன்னுடைய அப்பா பாரதிராஜாவின் ஆசைக்காக நடிகராக அறிமுகமானார். அவர் நடிப்பில் தாஜ்மஹால், வருஷமெல்லாம் வசந்தம், சமுத்திரம்னு ஒரு சில திரைப்படங்கள் வெற்றி பெற்றது. சில திரைப்படங்கள் வெற்றி அடையலை. அதுபோல் எப்படியாவது இயக்குனராகி சாதிக்கணும் அப்படின்னு கனவுகளோடு இருந்த மனோஜுக்கு கடந்த வருடத்தில் தான் அதற்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அந்த திரைப்படம் பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கல. இது மிகப்பெரிய அளவில் அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னாடி தான் அவருக்கு இதயத்தில் ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருந்திருக்கு. சிகிச்சை முடிவடைந்து வீட்டிற்கு வந்த ஒரு சில நாட்களில் அவருக்கு மீண்டும் மாரடைப்பு வந்து உயிர் பிரிஞ்சிருக்கு. இந்த அதிர்ச்சியான தகவல் எல்லோரையுமே வருத்தமடைய வச்சிருக்கு. மனோஜ் பாரதிராஜா வீட்டில் பணி செய்யக்கூடிய பணிப்பெண் மனோஜ் அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை பற்றி உருக்கமாக பேசியிருக்காங்க. அதில் ரொம்பவே அந்த வீடியோ வைரலாகி வந்துட்டுருக்கு. வீட்டில் வேலை பார்க்கும்போது சாப்பிட்டாச்சா அப்படின்னு முதல்ல கேட்பாராம். கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அவருடைய வீட்டில் வேலை பார்க்கவில்லை, அவருடைய எதிர் வீட்டில் தான் வேலை பார்த்தேன். ஆனாலும் அவர் வெளியே போகும்போதெல்லாம் எங்களை பார்த்துக்கிட்டா காரை நிறுத்தி சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி அப்படின்னு தான் அவங்கள கேட்பாங்களாம். அதனால் மிகப்பெரிய அளவில் இப்போ அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என் பொண்ணு பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது கிஃப்ட் அனுப்புவார். நம்ம வீட்டில் தான் இப்போது வேலை செய்யலையே, நாம் எதுக்கு இவங்க கிட்ட பேசணும்னு நினைக்க மாட்டார். அதுபோல் பணக்கார வீட்டு பையன் அப்படின்ற நினைப்பு அவருடைய மனதில் கொஞ்சம் கூட இருந்ததில்லை. அவருடைய இறப்பு செய்தி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு இடி போல் இருந்துச்சு. அதே போல் மனைவி மற்றும் 2 மகள்கள் மீது அவருக்கு எப்போவுமே ரொம்ப பாசம். அவங்க எல்லாருக்கும் மனோஜ் சார் ரொம்ப பிடிக்கும். இந்த இழப்பில் இருந்து அவங்க எப்படி மீண்டு வர போகிறாங்கன்னு தெரியலைன்னு அந்த பெண்ணை அழுதபடியே பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சிறகடிக்க ஆசை சீரியலினுடைய ஆபாச வீடியோ 2 தினங்களுக்கு முன்னாடி வெளியாகி இருக்குதான். அதை பார்த்துட்டு என்னடா இது யாராக இருக்கும் அப்படின்னு சீரியலில் நிறைய பேர் நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம். ரசிகர்கள் அவங்களுக்குன்னு தனியாக இருக்காங்க. இப்போது அந்த நடிகையினுடைய வீடியோ வெளியானதுலேருந்து பார்க்குறவங்க முகம் சுளிக்கப்பட்டிருக்கு. சம்மந்தப்பட்ட அந்த நடிகை தன்னுடைய ரூமில் இருந்தபடி ஒரு வீடியோ காலில் பேசுகிறாங்க. அந்த வீடியோ காலில் பேசக்கூடிய நபர் சொல்லக்கூடிய அத்தனை ஆபாச விஷயங்களும் அவங்க செய்கிறாங்க. அந்த நடிகையோட பேசிகிட்டு இருந்தவங்க யார், அதே போல் இந்த மோசமான வீடியோவை லீக் செய்திருக்கிறது அந்த நடிகையோட பேசிய நபர் தான் அப்படின்ற சந்தேகமும் அதிகமாக எழுந்திருக்கான். என்னடா இது வாய்ப்புக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி பேசி வந்துட்டுருக்காங்க. பெண்களுக்கு எதிரான சைஃபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் சின்ன திரையிலும் இது போல் நிகழ்கிறது மிகப்பெரிய அளவில் பயத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்குது.